வாடா வா. இப்போ தான் நேரம் கழிச்சுதா? ஆ, இப்போ தான் நேரம் கழிச்சுதாண்ணா. நேற்றுலாம் வரவே இல்லை கிராக்கி. ஏண்டா இந்தா கிராக்கி ஆயிடுச்சு உனக்கு. ஆ, ஆளி முடிஞ்சு பத்தியா? சரி குடி, யாரும் வரல குடி. பயப்படுறேன். அது காக்காடா. காக்கா அணில் சத்தம் கேட்டால் நீ இதே ருசி பிடிச்சிக்கிட்ட அணிலை பிடிக்கிறதுக்கு. அணில்லாம் அங்கிட்டு இல்லை, அது மரத்தில் கத்துது. வேலை பாரு, இங்கே பாரு. பார்த்திங்கன்னா அணில் சத்தத்தை கேட்டுட்டு அணில் இங்கிட்டு வந்துருச்சே என்னமோன்னு பார்க்குறான். வேட்டை இடத்துல பெரிய ஆள். கிறுக்கு பையில, கிறுக்கு பையில மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. நீ உன்னால் அணிலை பிடிக்க முடியுமா? ஏன்டா கிறுக்கு பையா? அது சுல்லாருடி. எங்கள் அணில் அண்ணன் சுறுசுறுப்புக்காரரு. ஒரே ஓட்டம் பிடிப்பார். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன டேய்? பசி, செம்ம பசி. இப்போதைக்கு திரும்பி பார்க்க மாட்டான். பாலே இருந்தாலும் அவனோட பசி அடங்கிடுச்சுன்னா பாலை திரும்பி பார்க்கவே மாட்டான், போயிட்டே இருப்பான். ஆனால் பசியாக இருந்ததுன்னா என்ன தான் காட்டு கற்றுனாலும் நீ மாட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நான் பாட்டில் பாலை குடிக்கிறேன்ட்டு குடிச்சிட்டு இருப்பேன். உனக்கு வேறு வேலை இல்லையா? என்னை வலியுறதே வேலையாக போச்சு அப்படிங்கிறான். இப்போ பாலை குடிச்சிக்கிட்டே அப்படி தானே அந்த திருட்டுமொழி அப்படி தானே நினைக்க தோணுது. நிமிந்து பாரு. ஐயோ கண்ணை பாரு. டேய் இப்போ அவனுக்கு சிந்தனை பூரா அணில் மேலே இருக்குது. அணில் சவுண்டு கேட்குது பாருங்க. கேட்குதுங்களா அணில் சவுண்டு? சிந்தனை பூரா அணில் மேலே இருக்குது. அணிலையும் வேட்டையாடினா, ஆனால் பசிக்குது, பாலையும் குடிக்கணும். பசியை நிறச்சிட்டு போயிட்டு அணிலை பிடிச்சிக்கலான்னு குடிக்கிறேன். உனக்கு யாரா காது குத்தி விட்டாங்க? காதில் ஓட்டையாக இருக்குது. ஏண்டாம்மா? அவருங்க காது குத்துன மாதிரி காதில் ஓட்டையாக இருந்தானுங்களா? காது குத்துனாங்களா உனக்கு? கம்மலைங்க, கம்மலைங்கடா உனக்கு. டேய் இங்கிட்டு பாரு. முடிச்சிட்டான். இப்போ பசி, அவ்வளோ பசி. பசியாட்டின மட்டும்தான் தேடி வர்றது இருக்கு பையில. இந்த திருமுகத்தை வருமுகமாக திருப்புங்கோ, இங்கே கொஞ்சம் காட்டுங்கோ. டேய் சரிடா, அம்பிட்டு தான். இனிமேல் சாயங்காலம் வருவேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான் வருவேன். அப்புறம் அணில் வந்துட்டார்.